ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் 2K கப்பிள் மணிமுது. அடுத்து என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேவோட பர்த்டே இப்போ டைம் என்ன 3 o'clock கிட்ட ஆச்சு, 2:56 ஆச்சு. நாங்கள் காலையிலேருந்து கோயிலுக்கு எங்கேயுமே போகல. இங்கேருந்து நாங்கள் மருதமலை கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் இருக்குமா, ஒரு 2-3 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. இங்கேருந்து எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 10 kilometers தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், போகிற வழியில் ஏதாவது போயிட்டு சாப்பிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கோம். இந்த விளாக் ஃபுல்லாக பாருங்கள். மலைக்கு அதுக்கும் இந்த ஏரியா வேற லெவல்ல இருக்கு. லொக்கேஷன்லாம் இங்கிட்டலாம் செம்ம மலையாட்டு இருக்கு. வாவ். ஆனால் அந்த இடத்துல வரும்போது சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷனு. ஆனால் இந்த இடத்துல வந்து அவ்வளோவா தெரியல. ஓகேங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா மருதமலை பக்கம் வந்துட்டோம். வந்துட்டு இங்கே பாருங்க, முன்னாடி பாருங்க, லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. இப்போதான் மழை பெஞ்சு முடிச்சிருக்க மாட்டிருக்கு. சூப்பராக இருக்கு ரோடு போறக்கே. அவ்வளோதான், ரீச் ஆயிட்டோம். மேல வரைக்குமே போயிடலாம். ஆமா, நடக்க முடியாது, 2 பேபிஸ். ஓய் ஏய், டக்குனு உள்ள வந்து விழுந்துருவாங்க. மன உளைச்சல்ல சூசைட் பண்ணி மன உளைச்சல் காலாக்காய். அப்புறம் நம்மளே உளைச்சல் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளோட என்னது, நம்மளோட வண்டி பேர் என்ன? ஷிஃப்ட். ஜெரி ஜெரி ஷிஃப்ட்னு எனக்கு தெரியாதடா கொய்யாக்கா. ஷிஃப்ட் குடி. என்னடா இங்க இதெல்லாம் இருக்கு? லெஃப்ட் மருதமலை மாமணி சாலைகள் வழி. இதுல திருப்பி லெஃப்ட் திரும்புங்க. அது இல்லங்க, கார் டிராபிக். இதுல விடுங்க, மேல போகலாங்க. கோவை மாநகர போக்குவரத்து. ஓகேங்க சார். மருதமலை கோவிலே வருகிற. ஓஹோ நானா. சரி, போற வழியில கண்டினியூ பண்றாங்க. ஓகே, நாங்க பாத்தீங்கன்னா மருதமலை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்குது. அவனுக்கு கண்ணாடி மேலே தான் ரொம்ப ஒரு ஆசை. ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கணும். உங்களுக்கு முன்னாடி காட்டுறேங்க. இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கு உண்மையாலுமே இங்கே கடைகள்லாம் கூட சூப்பராக தெரியுது. இருங்க, உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் மலை ஏறிக்கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு வந்துருக்கேன். அன்றைக்கி வரப்போ நம்ம பைக்லேயே வந்தோம். நான் ஓட்டிகிட்டு வரல, நான் பைக்கில் இல்லை, நானும் வந்தோம் 220ல். நம்ம கார்லாம் இன்ன வரைக்கும் நான் இங்கே வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பைக்கில் வந்தோம். நம்ம 220ல் வந்தோம். லாஸ்ட்டாக நம்ம அக்கா மீதி எல்லாரும் காரில் வந்தாங்கல்ல. அதான் ஊட்டி ரோடாட்டு இருக்கு மேலே ஏற்றுருக்கு. சரி, முன்னாடி பாருங்க, நல்லா இருக்குல்ல ரோடு. இன்னும் மேலே ஏறணுமா இல்லை ரொம்ப தூரம் இருக்கோ? ஒரே கப்பிள்ஸா வராங்க. ஹேங் ஆகுதா? ஸோ இதே ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். சும்மா சொன்னேன் அப்படின்னு. ஆர்ன் வத்தியே பயங்கரமாக அடிக்கிறாங்க. மறுபடியும் அழுத்தி பிடிக்கணும். நம்ம கீர், நம்மளோட கார் செகண்ட் கியர்ல தான் ஏறுது. செகண்ட் கியர்ல தான் ஆர் அடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். செகண்ட் கியர்ல தான்டா ஏத்தணும். என் கொய்யாங்கோ அப்படிங்கிறாங்களா? ஆமா, நம்மளும் அந்த மாதிரி ஆர்ன் அடிக்கணும். செட் பண்ணிடுவோம் பைப்பாருன்னு கார்ல. என்னப்பா ஆறுநிலையே இளையராஜாவெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டை போட்டு இளையராஜா பாட்டு சவுண்டுக்கு ஈக்குவலா அடிக்கிறாங்க. அவர் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு மியூசிக் போட்டா இவங்க 6 நிலையும் இளையராஜா மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் அடிக்க முடியல. போயிட்டு தாண்டா இருக்கேன் என் கொய்யாக்கா அப்படிங்குவாங்க. அப்புறம் ஏன் அனிமலை டிஸ்டர்ப் பண்றீங்க, ஆறு நடிச்சு அப்படின்னு சொல்லிட போறாங்க. எங்கிட்டு இருந்தா வருது சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆம்புலன்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஹார்னை போட்டுக்கிட்டு எங்கடா போறீங்க, எங்க தாண்டா போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஹார்னை இப்படி அடிச்சுட்டு வரதை பார்த்தா. ஓகே, அப்ப கில்லி பாட்டு போட்டுவிட்டா நல்லா இருக்கும். அஜினரு வெல்லு அப்படின்ட்டு.
போடுறேன். மேலே போய் கன்டினியூ பண்ணுறோங்க. ஓகே, மேலே வந்துட்ட மாட்டிருக்கு. எங்கேயா போயிட்டு வந்துட்டேன்டா. இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்ட மாதிரி இருக்கும். A few moments later. ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கன்டினியூ பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. minutes later. A few moments later. அது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா, நான் போயிட்டு நைஸாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பார்த்தியா, புளியோதரை எனக்கு கிடைக்கணுன்ட்டே இருந்திருக்கு. நீ போய் வாங்கிட்டு வந்திருக்கு, அதனால தான் உனக்கு கிடைச்சிருக்கு. புளியோதரை எனக்கு தான் கிடைச்சிருக்கு. எங்கடா கிடைச்சி நீ பிடிக்கிட்டு அந்த மாதிரி இல்லைப்பா. வாங்கிட்டு போ, செம்மையாக இருக்கு. அதான் அடுத்த ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டேன். 3 கரண்டி வாங்கினேன். சரி வாங்க, நம்ம சாப்பிடுவோம். 1 hour later.